ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு காய்கறி கழிவுகளையே எப்படி உரமாக ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கொட்டுற குப்பைங்கள்லாம் 60% காய்கறி குப்பைகள் தான். அதாவது ஈஸியாக நம்ம டீப் கம்போஸ் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம வீட்டு பூச்செடிங்கள்லையே எவ்வளோ அழகாக பூக்க வைக்கலாம், இந்த மாதிரி எவ்வளோ நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ நம்மளும் புறத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீல் நமக்கு கிடைக்கும். இதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சிம்பிளான பக்கெட் தான். இந்த பக்கெட்டை சுற்றியும் நிறையா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அடியிலையும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது மூலமாக நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். இது காற்றோட்டத்தோடு நடக்கிற ஒரு டீகம்போஷன், அதுதான் ரொம்பவே நல்லது சுற்றுப்புறத்துக்கு. இது பக்கெட்டுக்கு மூடி இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அந்த கொசு தொல்லைங்க தொல்லைங்கள்லாம் இருக்காது. இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களும் இதை பண்ணலாம். எல்லாருனாலையும் இதை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ காய்ந்த இலை சருகுங்கள், அப்புறம் காஞ்ச மண், அதாவது நம்ம கார்டன் சாண்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு லேயர் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே காய்கறி கழிவுகளை சேர்த்திக்கலாம். எந்தெந்த கழிவுகளெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தோல், லெமன் தோல், இந்த மாதிரி சிட்ரஸ் பீல்ஸ்லாம் சேர்த்தா கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆகும் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இந்த அனிமல் வேஸ்ட்டு, அனிமல் ப்ராடக்ட்ஸு, இந்த கறி வகைகள் அதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. அதெல்லாம் சேர்க்கும்போது எலி தொல்லை இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். இப்போ ஒரு லேயர் அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம ட்ரை கோகோனட்டு இதை நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா பேப்பர் இருக்குது இல்லைங்களா, கிழிஞ்ச பேப்பர், தேவையில்லாத பேப்பர், கார்ட்போர்டு அட்டைங்க, அட்டை பாக்ஸு, இது மாதிரியெல்லாம் போடலாம். இது டே 2. லைட்டாக ஃப்ளைஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணுன்னு அர்த்தம் மேல் லேயரில். இப்போ நம்ம மறுபடியும் நீங்கள் 2-3 நாள் சேர்த்த இன்க்ரீடியன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருந்து கூட காய்கறி சேர்த்துக்கலாம். நான் பெருசாக இதை பொடி பொடியாக கூட கட் பண்ணல, நார்மலாக நான் ஸ்க்ராப் பண்ண பீல்ஸை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப இதுக்காக மெனக்கடாமல் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ப்ராசஸை மட்டும் கன்டினியூ பண்ணாலே போதும். இது கண்டிப்பாக சூப்பராக வரும். நாம் பண்ணுறது இதில் எதுவுமே கிடையாது. இயற்கையாக எல்லா வேலையும் பண்ணிக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு லேயர் மண், ஒரு லேயர் காய்கறி வேஸ்ட்டு இப்படி ஆட் பண்ணணும். அப்பப்போ கிளறி விடுறதுனால ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுங்கிறது நம்ம பாடியை ஹெல்த்தியாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுப்புறத்தையும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். அதுக்கு இந்த கம்போஸ்டிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதனால் நிறையா அந்த தேவையில்லாத பாய்சனஸ் கேஸஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ப்ராசஸ் அந்த கேஸஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை அதோடு தக்க வச்சுக்கும். அது நமக்கு தான் டேமேஜை தவிர செடிங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும். இந்த மாதிரி வேர்ம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒன்றும் பயப்படவே தேவையில்லைங்க. அடியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு மண்ணை போட்டிங்கன்னா இந்த மாதிரி வேர்ம்ஸ் எல்லாம் வராது. வாட்டர் கண்டென்ட், அந்த டீகம்போஸ் ஆகி வர வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த வேர்ம்ஸ் எல்லாம் இப்படி வருது. ஸோ அடியில் கண்டிப்பாக ஒரு ட்ரே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ட்ரேயில் தண்ணி கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் 90% தண்ணி தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியெல்லாம் டீகம்போஸ் அது இதாகும்போது, பிரியும்போது அது எல்லாமே இந்த மாதிரி தண்ணியாக கலெக்ட் ஆகுது. அது ரொம்பவே நல்லது. அதை எடுத்து நம்ம செடிங்களுக்கு நிறையா தண்ணி கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் வேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே 10வது நாள் பார்க்கும்போது அப்படியே உள்ளே இறங்கிட்டே தான் போகுது. ஃபஸ்ட்டு டே ஆனால் உடனே நம்பிடுற மாதிரி இருந்துச்சு பக்கெட்டு. நான் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் சரி ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி அரைச்சி போட்டேன் வேஸ்ட்டெல்லாம். மேலே நிறையா அதுக்கு ஈக்குவலாக வெட் அண்ட் ட்ரை ஐட்டம்ஸ் போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. பூச்சி தொல்லை, ஸ்மெல்லு இது எதுவுமே வராது, வார்ம்ஸும் வராது. பாருங்கள், மறுபடியும் உள்ளே இறங்கிருச்சு டே 15. ஸோ இந்த மாதிரி நான் அவ்வளோதான், அதோடு நான் முடிச்சிட்டேன். மறுபடியும் நான் ஆட் பண்ணல. இப்போ தண்ணி இந்த மாதிரி கலெக்ட் ஆகும். ஒரு மகில் எடுத்து கூட இன்னும் அதுக்கு 10 மடங்கு தண்ணி கலந்து நான் செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணேன்.
இது ரொம்பவே அதிக சத்துள்ள வாட்டர். செடிங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பூ பூக்கும், நோய் எதுவும் வராது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 75 டேஸ் கழித்து தான் நான் எடுத்தேன். நான் ஆல்மோஸ்ட் 90 டேஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஆட் பண்ணதோடு சரி. ஆட் பண்ணி ஒரு ஷேடியான இடத்துல, ரொம்ப வெயில் படாத ஒரு இடத்துல வச்சுருங்க, அவ்வளோதான். மலையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருந்தேன், அது கீழே இறங்கி 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 எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம்போஸ்ட். எனக்கே ரொம்ப பார்த்து ஆச்சரியமாக போச்சு. நானும் கிளறி கிளறி பார்த்தேன், அடியிலலாம் அவ்வளோ போட்டோமே எங்கே எல்லாம் அப்படின்ட்டு. எல்லாமே டீகம்போஸ் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லான ஃபீலிங் இந்த கம்போஸ்ட்டை பார்க்குறது. நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.